ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிடில் கிளாஸில் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம வந்து நல்லாயிருக்கும்னு வெளியில் காட்டினா தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து பின்னாடி நமக்கு தான் அது கடனில் பெரிய லெவலில் வந்து நிற்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கி. பணக்காரங்க அவங்ககிட்ட இருக்கு செலவு பண்ணுதாங்க, இல்லை அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் கடன் வாங்கினாலும் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நிறையா இருக்கும், கொடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்மளும் அவங்களுக்கு போட்டி போட்டு செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் வந்து நமக்கு பெரிய நஷ்டமாக வந்து பின்னாடி நிற்கும் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வீக்கெண்டு சாப்பாடு பார்த்துக்கோங்க. இந்த யார் கண்டுபிடிச்சானே தெரில பார்த்துக்கோங்க. வீக்கெண்டுனா உடனே போய் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உடனே போய் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. வீட்டில் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாலுமே 500-600 ரூபாய்க்குள்ள தான் வரும், எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும். ஆனால் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வர்றப்போ வர்றப்போ அந்த கடையில் அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வரதை பார்த்தா குறைஞ்சபட்சம் 1500 ஆயிரும் பார்த்துக்கோங்க, அன்னைய செலவு மட்டும். இதே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம்னா குடும்பமாக பேசிகிட்டே உட்காந்து சமைச்சு சாப்பிட்ட சந்தோஷமும் கிடைக்கும், ரெஸ்ட் எடுக்க நேரமும் கிடைக்கும், பைசாவும் மிச்சமாகவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்னு இருக்குது, தேவையில்லாத பொருளும் இருக்குது பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ டிவி தேவை தான், ஆனால் அது வந்து ஒரு 32 இன்ச்சோ 42 இன்ச்சோ போதும். ஆனால் அது 55 இன்ச்சு இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னா அது வந்து அவசியம் இல்லை. ஆனால் அது வந்து பணம் வேஸ்ட்டு தான். அது அவ்வளோ பெரிய டிவியை வாங்கி வச்சு பாதுகாக்கிறதே பெரிய விஷயமாயிரும் பார்த்துக்கோங்க. அதனால் அது வந்து அவசியம் இல்லாதது, அது தேவையில்லாத செலவு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அவசியமாக தேவைப்படுதோ அந்த பொருளை மட்டும் வாங்கினாலே நமக்கு போதும். அடுத்தவங்க வீட்டில் இருக்குன்னு வாங்கினோம்னா அது நமக்கு அனாவசிய செலவு தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சமையல்லையுமே 2 கூட்டு 3 கூட்டு, அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் சிக்கன் இல்லைனா சிக்கன் மீன் அப்படி 2-3 வகையாக சாப்பிட்றதுக்கு நம்ம அதை வாரத்தில் 2 நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இடையில ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அப்படி எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு 2 நாள் சாப்பிட்ட திருப்தி இருக்கும், நமக்கும் ஒரே நாளையில் எடுத்து வேஸ்ட்டாக தான் போகும். நிறைய பேர் வீட்டில் தூர தான் ஊற்றுவாங்க பார்த்துக்கோங்க. இப்படி நிறைய பைசாவை நம்ம வேஸ்ட் ஆக்குறோம் பார்த்துக்கோங்க. அதனால் மிடில் கிளாஸில் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் மிடில் கிளாஸாகவே இருக்கிறது தான் தப்பு பார்த்துக்கோங்க. ஒரு 10 ரூபாயை நம்ம சேமித்து அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இல்லை அவங்கள மாதிரி தான் நம்ம செலவழிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது பார்த்துக்கோங்க. அதனால் ஒவ்வொரு சின்னதாக சேமித்தா தான் அது ஒரு நமக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 300 ரூபாயை சொல்லுங்கள், மாதத்துக்கு அது 1200 ரூபாயில் நிற்கும் பார்த்துக்கோங்க. அதனால் சேமிப்போம், சிறப்பாக வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.